என்டிஏ கூட்டணி வடிவம் பெறுவதற்கான வாய்ப்புகளை எப்போது ஏற்படுத்த போறாங்க? அமித்ஷா அதற்கான பிளான்ல இல்லன்னு சொல்ல வரீங்களா நீங்க? ஏன்னா இது கண்டிப்பா தொடர்ச்சியா தோல்வி அடைந்ததுன்னு நீங்க சொல்றீங்க. தோல்வி அடைஞ்சாலும் அப்புறம் என்ன ஒரு சம்பிரதாயத்துக்கா தேர்தலை ஃபேஸ் பண்ண போறாங்க தமிழ்நாட்டுல? மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஆ. எடப்பாடியை முன்னிறுத்தியும் ஜெயிக்க முடியாது, எடப்பாடி இல்லாமலும் ஜெயிக்க முடியாது. தேஜஸ்வி யாதவ் கூட்டணிக்கு, காங்கிரஸ் கூட்டணிக்கு முஸ்லீம் யாதவ் தவிர மற்றவங்க சரியா ஓட்டு போடலை. ஏன்னா அவங்களுக்கு லாபம் இல்லைங்கிற மாதிரி எடப்பாடியை முன்னிறுத்தினா வன்னியர் வெள்ளாள கொன்ற தவிர மற்ற ஜாதிக்கு லாபம் இல்லைன்னு நான் பெனிஃபிஷரி சார் காசு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் சார் கூட்டணி வச்சாங்க. நான் அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்னு நான் ஜனவரி பிப்ரவரியில் என்ன நடக்குன்னு உங்ககிட்ட கேட்டுங்கிறேன். நீங்க பழைய கதையே சொல்லுங்கிறீங்க. இது இன்னைக்கும் அப்படி நிலைச்சு நிற்குது. நீர் பூத்த நெருப்பா இருக்குது. நாங்க ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டா கொழுந்து விட்டு எரியும். எல்லா ஜாதிக்காரனும் எங்கிட்ட தான் வந்ததுக்கு அப்புறம் இனி பெரியார் தொண்டர்கிட்ட வரலப்பா, சமூக நீதிக்காக பெரியார் தொண்டர்கள்ட்ட வரலப்பா, இந்துக்களின் தலைவர் தாண்டிங்கனார தொண்டர்கிட்ட வராங்கப்பா எல்லா ஜாதியும். அவங்க எல்லாம் கதறாங்கப்பா. அந்த உணர்வு இருக்கு. நாங்க களத்துக்கு போனோம்னா கதையே வேற. நாங்க அந்த இடத்துக்குள்ள 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது சாத்தியமா சார்? நீங்க கடைசியா இதுல தோத்துருவீங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்குது. அண்ணாமலையும் தோத்துருவாரு, நீங்களும் தோத்துருவீங்க போல தெரியுது. நான் அதுக்கு தான் முன்கூட்டியே அலாட்டா சொல்றேன். மோடி 29 தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காக ரவீந்திரன் துரைசாமி தியாகம் பண்ணி தான் இந்த 2:1ங்கிறத ப்ரொமோட் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். மோடி 29 தமிழ்நாட்டுக்குள்ள தோத்துறக்கூடாது. 26 அதுக்கு என்ன முடியுமோ அதை நான் செய்வேன். அது 21 மாதிரி கடவுளர் இருந்தா அதுவும் ஜெயிக்கும்.